பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் என்று தொண்டை கிழிய கோஷமிடுவது பாஜக வேடதாரிகளின் அன்றாட நிகழ்வு. அந்த அயோக்கியர்கள்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அரங்கேற்றுவதை தொழிலாக கொண்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் 31,516 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகின. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 86 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன. அதே சமயம் பாலியல் குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் தண்டனையின் விகிதம் 27.4% குறைந்துள்ளது. இதற்கு என்ன அர்த்தம்? பாலியல் குற்றவாளிகளுக்கு பாஜக அரசு ஆதரவாக இருக்கிறது என்று அர்த்தம். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் சிக்கினார். அவரை காப்பாற்ற பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. குஜராத் வன்முறையின் போது பில்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்த 11 பேரை குஜராத் பாஜக அரசு விடுதலை செய்தது. விடுதலையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் குஜராத் அரசை ரைட் அண்ட் லெப்ட் வாங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் பட்டியலின சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதில் உயிரிழந்த சிறுமியை பெற்றோர் சம்மதம் இல்லாமலேயே காவல்துறையே எரியூட்டிய கொடுமையும் நடந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளும் இன்று வரை தண்டிக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாம் சொல்லவில்லை, அங்கிருந்து வெளியேறும் பெண் நிர்வாகிகளே கண்ணீருடன் சொல்கிறார்கள். இந்த லட்சணத்தில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல உங்களுக்கு வெட்கம் இல்லையா?